Hi students, இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு கேர்வுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா அதோட y கோஆர்டினேட் ஆஃப் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டினோட் தி சிம்பல் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இதை தான் நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ டினோட் தி சிம்பல் எக்ஸ் பார் கமா ஒய் பார். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ இதை தான் நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பீட்டா இதை தான் நம்ம ஒய் கோஆர்டினேட் ஆஃப் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படி சொல்லுவோம். எக்ஸ் கோஆர்டினேட் இதை வந்து ஆப்சிஸ் கார்டின்னு சொல்லிக்கலாம். அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை நம்ம வந்து ஆர்டினேட்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இந்த கேர்வுக்கு ஒய் கோஆர்டினேட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் பீட்டா வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் பீட்டா ஃபர்ஸ்ட் வி நீட் dy by dx வேல்யூ அண்ட் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க find the y coordinate of the center of curvature at the given point. ஸோ இந்த பாயிண்டில் y கோஆர்டினேட்டுக்கு வேல்யூ என்ன அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு dy by dx and d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு வேல்யூவில் எக்ஸுக்கு பதிலாக சியும் ஒய்க்கு பதிலாக சியும் சப்ஸ்டியூட் பண்ணி dy by dx and d ஸ்கொயர் y by dx ஸ்கொயருக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். தென் அந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு பீட்டா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அந்த ஆன்சர் வந்து 2 into c அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கேர்வுக்கு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். கிவன் x into y equal to c ஸ்கொயர். ஸோ நான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் லெஃப்ட் சைடு வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் தட் இஸ் எக்ஸ் இன்டு ஒய் இந்த ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது. தட் இஸ் u into v இந்த ஃபார்மில் இருக்குது. We know that d by dx of u into v is equal to u into differential value of v plus v into differential value of u. இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே uக்கு பதிலாக x இருக்குது, vக்கு பதிலாக y இருக்குது. Now just using this formula simplify. So left side first u எழுதிப்போம். That is x into differential value of v. That is yக்கு differential value with respect to x. That is dy by dx. Then plus v into differential value of u. vக்கு பதிலாக இங்கே y இருக்குது. So y into differential value of u. That is xக்கு differential value with respect to x. That is dx by dx ni varum. dx by dx na 1. So which is equal to differential value of right side. Right side c square அப்படிங்கிறது constant. கான்ஸ்டன்ட்டுக்கு differential value 0. இப்போ இந்த equationலேருந்து dy by dxக்கு வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த dy by dx இருக்கக்கூடிய இந்த டேர்மை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுப்போம். ரிமைனிங் டேர்மை ரைட் சைடு எடுத்துடலாம். ஸோ x into dy by dx value which is equal to take this y by right side. ஸோ இங்கே ப்ளஸ் ஒயில் இருக்கிறது ரைட் சைடு எடுக்கிறப்ப மைனஸ் ஒய் அப்படி மாறிடும். இதுதான் x into dy by dxக்கு வேல்யூ. ஸோ இதிலேருந்து நம்ம dy by dxக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸை நம்ம ரைட் சைடில் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ராடக்டில் இருக்குது x into dy by dx. ஸோ ப்ராடக்டில் இருக்கிற ஒரு டேர்மை நெக்ஸ்ட் சைடுக்கு எடுக்கிறப்ப இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படி டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ dy by dx value equal to minus y divided by x. Now again differentiating this equation with respect to x. ஸோ மறுபடியும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் அப்படி மாறிடும். அண்ட் நான் ரைட் சைடை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ரைட் சைடில் இங்கே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்காகும். ஸோ இது வந்து ரைட் சைடு வந்து u by v ஃபார்மில் இருக்குது. இங்கே நியூமரேட்டர் ஒய்யும் வேரியபிள் தான் எக்ஸும் வேரியபிள் தான். ஸோ இங்கே டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் u by v அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். we know that d by dx of u by v equal to டினாமினேட்டர் வந்து v ஸ்கொயர் நியூமரேட்டர் v into differential value of u minus u into differential value of v. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே யூக்கு பதிலாக y இருக்குது அண்ட் டினாமினேட்டரில் இந்த v இருக்கிற இடத்துல x இருக்குது. ஸோ ஜஸ்ட் யூஸ் திஸ் ஃபார்முலா. டினாமினேட்டர் v ஸ்கொயர் தட் இஸ் x ஸ்கொயராக மாறிடும் அண்ட் நியூமரேட்டர் v into that is x into differential value of u that is differential value of y. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. நம்ம மைனஸை ஃபஸ்ட்லேயே காமனாக வெளியில் எடுத்துப்போம். இப்போ இங்கே யூக்கு பதிலாக y இருக்குது. yக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா dy by dx வரும். ஸோ v into differential value of u எழுதியாச்சு. now மைனஸ் u into differential value of v. யூக்கு பதிலாக இங்கே y இருக்குது. ஸோ y into differential value of v that is xக்கு differential value with respect to x அப்படின்னா dx by dx. dx by dx na 1. That is equal to minus of x into
dy by dx வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது dy by dxக்கு வேல்யூ மைனஸ் ஒய் பை எக்ஸ், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் ஒய் பை எக்ஸ் தென் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வந்து இங்கே மைனஸ் ஒய் இருக்கும், இங்கேயும் ஒரு மைனஸ் ஒய்னா மைனஸ் டூ ஒய். ஸோ நியூமரேட்டரில் மைனஸ் டூ ஒய் அண்ட் டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு அவுட் சைட்லேயும் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி ப்ளஸ் டூ ஒய் divided by x square அப்படி கிடைக்கும். இது d square y by dx square வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்க at the point c, c find the value of dy by dx and d square y by dx square. அதுதான் அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் கொஸ்டினில் find the y coordinate of the center of curvature at the point c, c. இந்த பாயிண்டில் y கோஆர்டினேட்டுக்கு வேல்யூ என்ன அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்டில் dy by dxக்கு வேல்யூவையும் d square y by dx ஸ்கொயருக்கு வேல்யூவையும் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிறது எக்ஸோட வேல்யூ, செகண்டாக இருக்கிறது ஒய் வேல்யூ. ஸோ dy by dx and d square y by dx ஸ்கொயர் இந்த ரெண்டு வேல்யூலேயும் எக்ஸுக்கு பதிலாக சியும் ஒய்க்கு பதிலாக சி இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ dy by dx வேல்யூ ஈக்குவல் டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் dy by dxக்கு வேல்யூ மைனஸ் ஒய் பை எக்ஸ். இதில் ஒய்க்கு பதிலாக சி, எக்ஸுக்கு பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு மைனஸ் சி டிவைடட் பை சி அப்படி வரும். இப்போ சி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் அப்படி கிடைக்கும். நவ் ஃபைண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ அட் திஸ் பாயிண்ட். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ அட் தி பாயிண்ட் சி, அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு வேல்யூ இங்கே இருக்குது. இதில் ஒய்க்கு பதிலாக சி, எக்ஸுக்கு பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 2 இன்ட்டு சி டிவைடட் பை சி ஸ்கொயர் அப்படி கிடைக்கும். இதில் ஒரு சி கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு ஆன்சர் 2 டிவைடட் பை சி அப்படி கிடைக்கும். நவ் ஃபைண்ட் தி ஒய் கோஆர்டினேட் ஆஃப் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஒய் கோஆர்டினேட்னாக்க பீட்டா வேல்யூ. we know that beta equal to y plus 1 plus y1 square divided by y2. y1 அப்படின்னாக்க dy by dx, y2நாக்க d square y by dx square. அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா c, c அந்த பாயிண்டில் y கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக சி, ஒய்க்கு பதிலாக சி அண்ட் y1க்கு பதிலாக -1, y2க்கு பதிலாக 2 by c இவ்வளோத்தையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஒய் அதுக்கு பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் y1 ஸ்கொயர், தட் இஸ் 1 ப்ளஸ் y1க்கு ஸ்கொயர், y1 வேல்யூ -1 அதுக்கு ஸ்கொயர் டிவைடட் பை y2. y2க்கு வேல்யூ 2 by c, தட் இஸ் c ப்ளஸ் இங்கே இந்த -1 தி ஹோல் ஸ்கொயர்னா +1 மாறிடும். +1 1நாக்க 2. ஸோ 2 டிவைடட் பை இந்த 2 அப்படி இங்கே கீழே தான் இருக்கும் அதே பிளேஸில். பட் அதுக்கு கீழே இருக்கிற அந்த சி வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். இப்படி கிடைக்கும். இப்போ இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னாக்கா c ப்ளஸ் சி, தட் இஸ் 2c அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர்.